என்று கூப்பிடும் என் மன்னவர் எனக்கு அடையாளம் தெரியலையே. என் கணவரா? எனக்கு புரியல. அப்படின்னா இவர் இங்கே எப்படி வந்தார்? ஐயோ ஐயோ, எப்படி வந்தாரு? கண்மணின்னு சொல்றாரு. கணவர் குரலை போலவே இருக்கு. நான் என்ன செய்வேன் இறைவா? இது என்ன? என் கற்புக்கு சோதனையா அல்லது நான் காக்கின்ற இந்த சத்தியத்திற்கு தான் சோதனையா? இன்னும் முடியலையா? சோதனைக்கு அளவே இல்லையா? என்னை மாலையிட்ட கணவர் சண்டாளனா? என்னை மாலையிட்ட கணவர் சண்டாளனா? ஏ தெய்வங்களே, நீங்களாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்களா? என்னை மாலையிட்டவர் சண்டாளனா? ஐயோ, அந்த தெய்வத்தை பார்த்து என்னென்ன வார்த்தை இதெல்லாம் என் காதுல கேட்கணுமா? ஐயா, நீங்கள் உண்மையிலே என் கணவர் என்றார். சந்திரமதி என்று பெயர் எல்லோருக்கும் தெரியும். நான் நந்தபுரத்தில் தன்னந்தனியாக இருக்கும்போது ஒவ்வொரு அரச குடும்பத்திலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அறிமுகமாக ஒரு பெயர் வைப்பார்கள். என் மாமனார் எனக்கு நான் வாக்கப்பட்டு வந்த பொழுது ஒரு பெயர் வைத்து அழைத்தார். அது என் மாமனார் திருச்செங்குக்கும் என் கணவருக்கும் எனக்கு மட்டுமே தெரியும். நந்தபுரத்தில் தனிமையாக இருக்கும் போதெல்லாம் அந்த பெயரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு ஆசையோடு பூரிப்பார். அப்படி கூப்பிடும்போது அவ்வளவு ஆசையாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய மனைவி என்னை சந்தேக கொள்ள நிலைக்கு ஆளாக்கி விட்டாயே ஆண்டவா. உன்னுடைய கருணையே கருணை அப்பா, உன்னுடைய கருணையே கருணை. கண்ணே 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 தாராவாதி. இருப்பது நீங்களா? என் சாமியா? ஐயா, சாமி. எப்படி எப்படி எல்லாம் பார்த்த கண்கள், யானை மீது சவாரி வரும்போது பார்த்த கண்கள், தேர்ப்பதனை குதிரைப்படையோடு அசைந்து நடந்து வந்ததை பார்த்த கண்கள், செங்கோல் ஏந்தி பிடித்து ராஜனை போட்டு வந்த போது பார்த்த கண்கள், மக்களை சந்திக்கும் போது தர்பாரோடு நடந்து வரும்போது பார்த்த கண்கள், என்னை அன்போடு கண்மணியே என்று காதலருக்கு அழைத்த கண்கள். இந்த காலத்துல நான் பார்க்கணுமா? நான் பார்க்கணுமா? நான் பார்க்கணுமா? என் சாமி, ஐயோ, நீங்க அடிமையாக கூடாது. எங்கேயாவது கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சுப்பீங்கன்னு தாங்க நான் அடிமையான. உங்களுக்கு ஏங்க மகன் நான் பிரிந்து என்னோடு 12 ஆண்டுகளாகிறது. கண்ணன் சுவாமி, மகனுக்கு இப்பொழுது 17 வயதாகிறது. வடக்கோலத்தில் காண வேண்டிய மகனை என் கை மீறி போயிடுச்சு சுவாமி. ஐயோ, அதிகாலை விடிந்து கொண்டு வருகிறது. நாம காத்த சக்தி என்ன பண்றது? குழந்தை மகனையும்
என்னுடைய கரகத்துக்கு அனுப்பிய பிறகு நட்சத்திர தரகு சம்பளத்தை கொடரா என்று கேட்டார்கள். கையில் விகுதி இல்லை ஐயா என்று தெரிவித்தேன். சுடமணிகளை போட்டு புரட்டினார்கள், உசைக்காலை நிறுத்தினார்கள், நெற்றியை கல்வி தெரிவித்தார்கள். அவர்கள் செய்த கொடுமைகள் எல்லாம் தாங்கிக் கொண்டு காசி மாநகர வீதியில் என்னை நானே விலை கூறி வருகிறேன். விலை கூறி வந்தேன், யாருமே விலை கேட்கவில்லை. கடைசியாக ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய பஞ்சமர் வீதியில் சென்று விலை கூறும் பொழுது வீரவாகு என்பவர் என்னை விலையாக வாங்கினார்கள். அவர்களுக்கு கால் பிடித்து கண்டறித்து அது கூட சுமந்து எஜமானின் கட்டளை பிரகாரம் இந்த மயானத்தை காத்து இங்கே கிடைக்கக்கூடிய வாய்க்கரிசியாக புசித்து வருகிறேன். மகனுக்கு தகனம் செய்ய வேண்டுமே. நம்முடைய மகனை நாம் தகனம் செய்துவிட்டால் சத்தியத்திலிருந்து தவறியவர்களாக ஆகிவிடும். அதனால் உன்னை அடிமை கொண்ட காலகடையில் எடுத்து சென்று கார்பணம் உடத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி வரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார். கொடுப்பதற்கு மறுத்துவிட்டால் மகனின் பிறந்த தின விழாவை முன்னிட்டு 7 நாள் திறந்த களஞ்சியத்தை மூடாமல் அள்ளி அள்ளி கொடுத்தாய கண்ணே. இந்த கையை அப்படியே திருப்பி காசி மாநகர வீதியில சென்று பிச்சை எடுத்து ஒரு வாய்ப்பினத்தை கிடைக்கலாம். சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சந்திரமதி காசி மாநகரத்திலே பிச்சை எடுத்தால் பின்வரும் பொன்னேட்டிலே விலகட்டு சென்று அதுவரையில் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் சுவாமி. பிணமானது இந்த மயான எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது. மயான எல்லைக்குள் இருந்தால் எஜமான் வந்தால் எஜமானின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும். மயான எல்லைக்கு அப்பால் எடுத்து வைத்து விட்டு சென்று கால்படம் விடத்தொண்டு வாய்க்கரிசியோடு வருகின்ற பொழுது பிணத்தோடு மயானத்துக்கு அங்க போடுங்க, அங்க போடுங்க, அவங்கள்ட்ட போடுங்க. தந்த பிச்சையிலே உள்ளுக்காசு எடுத்து கொண்டு வருமா கட்டுவோம். அன்புள்ள தாய்மார்களை தயவு செய்து
அண்ணா எல்லாம் இப்படி கிட்ட நெருங்கி வாங்க. இப்படி வாங்க. இந்த பக்கம் தாயம்பாலும் யாரும் போகாதீங்க. இந்த பக்கம் வாங்க. தாய்மார்கள் தான் போகக்கூடாது, ஆம்பளைங்கெல்லாம் போயிடணுமா? இல்ல எல்லாருமே இப்படி கிட்ட ஒருங்க இங்க இருந்து கிட்ட நில்லுங்க. அரிசி எல்லா பக்கமும் வராது. நெருங்கி வாங்க. இந்த பக்கம் வாங்க. அப்படியே நில்லுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம். புல்பாடி குளுங்க. சண்டாளி கொலைகாரி அண்ணா அண்ணனா தமிழ்நாட்டுல என்ன சொல்றது ஒண்ணு தெரியல. அண்ணங்களா மண்ணாங்கதா ஏங்க உனக்கு அந்த பேச்சு? மண்ணா நீங்க வண்ணானா? இல்ல நான் மண்ணான்னு சொன்ன அந்த இடத்துக்கு நான் போவேன். போச்சுடா. சண்டாளி அண்ணா கொலைகாரி. தமிழ்ல பிடிக்காத வார்த்தை அண்ணன் மட்டும்தான். அப்புறம் எப்படி நான் உங்களை கூப்பிடுறது? மாமான்னு சொல்ல ஒரு ஆளு. மாமான்னு கூப்பிடு. போயா. மாமான்னு கூப்பிடணும், அவ்வளவுதானே? ஆமா. சரிங்க தாத்தா. தாத்தாவா அண்ணே எங்க கொண்டு போறீங்க? உன்னை நேரா மயணத்துக்கு. அப்ப இட்லி வாங்கி தர போறீங்களா? பூரி பானிபூரி எங்க இருக்கும் வாங்கி தர சாப்பிடலாம். மயணத்துல இட்லி வைக்கணும். ஐயோ பெருமாள் தீயலூரை சேர்ந்த முத்தையன், எங்க அப்பா பேர் முத்தையன் தான். முத்தையன் அவர்களால் இங்கு ராஜபாட் சந்திரமதி ஆகிய இருவரையும் பாராட்டி 50 ரூபாயும், எனக்காக 25 ரூபாயும், ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு தம்பி கனகராஜ் அவர்களை பாராட்டி 25 ரூபாயும் ஆக 100 அன்பளிப்பு வழங்கிய அன்புள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். உங்ககிட்ட பேசு. ஹலோ மாணவர்கள் அனைவர்களும் பட்டாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு கும்பிடுற மகாராஜா தானே தாங்கள். அந்த அருளை காவலாளிய சரியா? சொல்வதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை? இல்லை. ஏன் இல்லை? இல்லை இல்லை காலி நேரம் ஜெயில போட்டு துப்பிட்டாரா ஒரு இந்த பெண்ணை வெட்ட வேண்டும். காசி மகந்த உத்தரவு. உனக்கு உன்னுடைய காசி மன்னர் உயர்வாக இருக்கலாம். எனக்கு என்னுடைய எஜம்மா வீரபாக ஐயா உத்தரவு இருந்தால் விட்டுவேன். உத்தரவு மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினை சொல்லிருக்க தெரியுமா? காசிராஜா மகன கனகராஜன் மகனை போய் காசிராஜனை புகழும் இல்லாம கனகரை கழுத்து வச்சு கொண்டுட்டு அங்க உள்ள பாம்பு போட்டி. பாம்பு போட்டியா? அங்க உள்ள பணக்காசா திட்டு வந்திருக்கிறார். வெட்ட சொல்லி காசி மன்னர் உத்தரவு. வேணாம் அவங்க இடமா சொல்றா இந்த வெட்டு ஒரே வெட்ட வெட்டு 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 வெட்டு. ஐயா பிடி கண்மணி நீயா? எப்பா இருப்பா யோ நான் பேச முடியா? என்ன நாதாங்கிற பாரியா? அம்மா கண்மணி அம்மா அம்மா இந்த நிலை அம்மா ஐயோ என்ன நாதாங்கிறான்? கம்பெனிக்கு எந்த கம்பெனி வச்சிருக்கீங்க? இது என்னுடைய மனைவி. மனைவியா? அட பாவி, என்னுடைய மனைவி. அந்த மனைவியை நீ போய் வெட்ட போறியே, நான் உனக்கு யோசனை சொல்றேன் கேட்டு. திருட்டு யோசனையா தான் இருக்கும். நல்ல யோசனை தான். அது தப்பா புடிச்சா தப்பு தான். அந்த கத்தியை குட்டிங்கன்னா உள்ள ஓனா தலை அழுத்து அந்த ரத்தத்தை தடவி உன தாலி இல்ல தலைய தாலி உண்மை இருக்கும் போடுறது தாலி அறுத்து ரத்தத்தை கத்தில தடவி மகாராஜா நான் வெட்டுன்னு சொல்லிருக்கிறேன். பொண்டாட்டி ஆச்சுக்கிட்டு படம் பார்க்க போ. அதுங்கிற இதுங்கிற. சரி, போனா முடிக்க எத்தனை பேர் அழைச்சிட்டு போவ? ஊரே கூட்டிட்டு போடுவ? மணி கால்பணம் துண்டு வாக்கரிசி வாங்கி வருவதற்கு சென்ற ஐயே உனக்கு இந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன? எல்லாமே நமது விதிதான் சுவாமி. வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து வருவழியில் குழந்தையானது காலில் தென்பட்டது நமது குழந்தைதானோ என்று அழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் தான் அந்த குழந்தையை கொன்றேன் என்றும் கஜானாவை நான் தான் திருடினேன் என்றும் இந்த பெண்ணை உடனே சிறைச்சேதம் செய்து விடுங்கள் என்று மகாராஜா சொன்னார். அதனால்தான் சுடுகாட்டுக்கு கொண்டு வந்தார். எங்கேயோ போகணும், கடைசியில் இங்கே வந்திருக்கிறேன் சுவாமி. கண்மணி, எஜமானின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். கண்மணி, எஜமானின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். அதனால் உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கி புரிந்திருப்பா வெட்டுகிறேன். கண்மணி, தெய்வத்தை வணங்க சொன்னேன், என்னை வணங்குகிறாய். என்ன காரணம்? ஒவ்வொரு பெண்ணுக்கும் கட்டிய கணவன் தான் குலதெய்வம். அதன் அடிப்படையில் தான் நானும் வணங்கினேன் சுவாமி. குலதெய்வமாக மதித்து என்னை வணங்குகிறாய். இப்பொழுது இந்த பாவி உன்னையே கொலை செய்ய போகிறேனே கண்ணே. கண்மணி, அதை ஏன் கொலை என்று சொல்கிறீர்கள்?
நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒரு கன்றுக்குட்டியை கொன்றால் அது தவறல்ல சுவாமி. இப்போது நான் அந்த நிலையில் தான் இருக்கிறேன். மகன் இறந்த பிறகு நான் இறந்திருக்க வேண்டும். ஆனால் எப்படியாவது உங்களிடம் தகவல் வர வேண்டும் என்று வேண்டினேன். உங்களிடையே பார்த்துவிட்டு இந்த தகவலை கேட்டேன். இப்போது நான் சாவதை பாக்கியமாக நினைக்கிறேன். வேறு எங்கோ சாவதை விட எந்த கரம் என்னை மாலையிட்டதோ, எந்த கரம் என்னை அணைத்ததோ, எந்த கரம் பூச்சுட்டி பார்த்ததோ, அந்த கத்தினாலேயே நான் வெட்டப்படும் பாக்கியமாக நினைக்கிறேன் சுவாமி. கண்ணே, எஜமானின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். அதனால் குழந்திருப்பாய் வெட்டுகிறேன். சந்திரன் வாழெடுத்து தன் கையில் பிடித்துக் கொண்டு எந்திர வானோர் பார்க்க எந்திரையால் குறைந்திருக்க விந்தையாய் பெரிய கத்தி மின்னல் போல் விசிறி வாங்கி பொய்யாக போச்சு, தொள்ளாயிரம் பொய்யாக போச்சு, பொய்யாக போச்சு, இது மூணு சொல்லாயுதம் சுவாமி. இதை வெட்டும் பொழுது தோளிலே மாலையாக விட வேண்டிய காரணம் என்ன? நான் தான் காரணம் சுவாமி. என்ன காரணம்? இன்னொரு ஜென்மத்தில் பெண்ணாக பிறக்க வேண்டும், உங்களையே கணவனாக அடைய வேண்டும், இந்த மகன் என் வயிற்றில் மீண்டும் வந்து பிறக்க வேண்டும், இந்த அன்பான நாட்டு குடிமக்களே நமக்கு குடிகளாக வர வேண்டும், அப்படி என்று நினைத்தேன். நீ நினைத்தது ஒரு தவறான ஆசை. நாதா, அடுத்த ஜென்மத்திலும் பெண்ணாக பிறந்து என்னை கணவனாக அடைய வேண்டும் என நினைத்து என்று சொல்கிறாயே, இந்த ஜென்மத்திலே நீ பெண்ணாக பிறந்து இந்த பாவியை கணவனாக அடைந்து இப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதாதா? அதையெல்லாம் மறந்து அடுத்த ஜென்மத்திலும் பெண்ணாக பிறந்து என்னை கணவனாக அடைய வேண்டும் என நினைத்து என்று சொல்கிறாயே, பெண்ணாக பிறக்க வேண்டும் என்ற ஆசையை இன்றோடு நீ மறந்து விடு. அப்படியே தவறியும் பெண்ணாக பிறந்து விட்டாலும் இந்த சண்டாளனை கணவனாக அடைய வேண்டும் என்ற ஆசையை அடியோடு மறந்து விடு கண்ணே, அடியோடு மறந்து விட்டுட்டு போறியா? இல்ல அனாதையா விட்டுட்டு போறியா? நீ சாக போறியா? மகனும் நம்ம அனாதையா விட்டுட்டு போயிட்டா, இப்போ நீ அனாதையா விட்டுட்டு போறிய, அனாதையா விட்டுட்டு போறிய. போங்க, அனாதையா விட்டுட்டு போங்க. கண்மணி, என்னை வெட்டும் பொழுது தயவு செய்து என்னை நிமிர்ந்து பார்த்து விடாதே கண்ணே. நீ நிமிர்ந்து பார்த்தால் எனக்கு வெட்டுவதற்கு கை வராது, சத்தியம் பொய்த்து விடும் கண்ணே. அதனால் என்னை திருப்பி பார்க்காதே, தலை நிமிர்ந்து பார்க்காதே கண்மணி. என்னை தாதா தாதா என்று அழைக்க வேண்டும். உன்னைதான் கண்ணிய தாராவதி தாராவதி என்று அழைத்துக் கொண்டு ஒரே வெட்டாக வெட்டி விடுகிறேன் கண்ணே. ஏன் தெரியுமா? இனி நாதா ராதா என்று அழைக்கக்கூடிய அந்த இனிமையான வார்த்தையை இனி என் காதால் கேட்க முடியுமா? முடியாது. அதுபோல் தாராவதி தாராவதி என்று அழைத்தால் காதிலே கேட்குமா? அதனால் கடைசியாக என்னை நாதா நாதா என்று அழைத்துக் கொண்டே இரு. கண்ணே தாராவதி தாராவதி என்று அழைத்துக் கொண்டே ஒரே வெட்டாக வெட்டி விடுகிறேன் கண்ணே.
தாராவதி தாராவதி மணி, என் கையில் இருந்த வாள் மாயமாகிவிட்டது கண்ணே. நீ வெட்டுவதற்கு முன் வாள் மாயமாகிவிட்டது. யார் என்னுடைய வாளை பிடித்தவர்கள்? கொடுங்கள் என் வாளை. என் மனைவியை வெட்டியே தீர வேண்டும். கொடுங்கள் என் வாளை. யார் நீங்கள்? ஹரிச்சந்திரா. ஒவ்வொரு ஹரிச்சந்திரன் எங்கே இருக்கிறான்? ஹரிச்சந்திரன், நான் இந்த மயான காவலன். கொடுங்களின் வாளை. உங்களுடைய ஊழக்கனை நீக்கி ஆழக்கனை அழித்திருக்கிறார். இப்போது என்னை பாருங்கள். பரமேஸ்வரா, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நோய் நொடி இல்லாமல் வாழுங்களப்பா. அல்லும் பகல் 60 நாட்கள் தங்களைத்தானே அடைத்தேன். அப்பொழுதெல்லாம் வந்து எனக்கு காட்சி கொடுத்து என் கஷ்டத்தை போக்காமல் விட்டுவிட்டீர்கள். கடைசி நேரத்தில் என் மனைவியை வெட்டி கொலை செய்து சத்தியத்தை நிலைநாட்டப் போகும் நேரத்தில் வந்து தடுத்து விட்டீர்களே சுவாமி. அந்த வாளை கொடுங்கள். என் மனைவியை வெட்டி விடுகிறேன். பிறகு தாங்கள் எந்த கட்டளையிட்டாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வேண்டாம் அப்பா. உன் மனைவி வெட்ட வேண்டாம். ஒரு நாட்டுக்கு நீ அழைத்து செல்ல வேண்டும். நாட்டுக்கு சென்று உன் மக்களை நீ ஆள வேண்டும். நாட்டுக்கு சென்று நாட்டை ஆள வேண்டுமா? உண்மை. நாட்டை இழந்து நகரத்தை இழந்து மனைவி மகனை பிரிந்து நானும் வீரபாட்டிற்கு அடிமையாகி கண்டெடுத்து கல்பிடித்து மதுகுல சோர்ந்து மயான காத்து வாய்க்கரிசி புரிசித்த நான் மீண்டும் நாட்டை ஆள வேண்டுமா? எங்களுக்கு நாடு ராஜ்யம் எந்த விதமான சுகமுகமான வாழ்க்கை வேண்டாம். ஏழை மக்கள் ஒருவராக நாங்களும் இருந்து விடுகிறோம். தங்களே பார்த்து நாடு ராஜ்யங்களை யாரிடத்திலாவது கொடுத்து விடும். ஹரிச்சந்திரா, இதெல்லாம் தேவருடைய சோதனை. உன்னை சோதித்து பார்த்தார்கள். உன்னுடைய குலகுருவாகிய வதிசர் என்னும் சிஷியன் ஹரிச்சந்திரன் உத்தமன் என்று சொல்ல விஸ்வாமித்திர மகரிஷி ஹரிச்சந்திரனுக்கு நான் பொய் வாங்கி வருகிறேன் என்று சபதம் எடுத்து அயோத்தியாவிற்கு வந்து இத்தனை கொடுமைகளுக்கு நீ ஆளாகி விட்டாய். உன்னை அண்ணாந்தால் போட்டு கிட்டி கட்டி அடித்தது யார் தெரியுமா? நட்சத்திரங்கள் இல்லை, அவர்தான் சுக்கிர பகவான். அதோரிக்கிறதை வணங்கிக் கொள்ளுங்கள். அப்படி உன் மனைவி விலை கொடுத்து வாங்கியது அக்னி பகவான். அதோரிக்கிறார், வழங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே வணங்கிக் கொண்டு உன்னை அடிமை கொண்டது தென்திசைக்கு அதிபதியான யமதர்மராஜர். அதோரிக்கிறார், வழங்கிக் கொள்ளுங்கள். வணங்கிக் கொண்டோம். ஹரிச்சந்திரா, பரமேஸ்வரா, தாங்கள் இதுவரையில் காத்து வந்தது மயானம் அல்ல, அது தேவருடைய யாகசாலை. அப்படியா? தாங்கள் புசித்தது வாக்கி அரிசி அல்ல, தேவருடைய அட்சதை. தாங்கள் சுமந்தது மதுபானம் அல்ல, தேவருடைய பானகம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, உன் மகன் தேவதாசர் இறக்கவில்லை. என் மகன் உயிரோடு இருக்கிறான். இருக்கிறான். இதுவும் அழைக்கிறேன். அடே தேவதாசா, காசிராசாவின் கனகவேந்தனை எழுப்பி விட்டு அவன் வீட்டில் அவன் விளையாடுகிறான். இப்போது ஒரு நாட்டுக்கு சென்று உன் மக்களை நீதான் ஆள வேண்டும். பரமேஸ்வரா, தாங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்ற காரணத்தால் நாடு ராஜ்யங்களை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். தாங்களே முன்னின்று மகிழாபிஷேகம் சூட்டி வைக்க. அப்படியே வாருங்கள். நாடக ஏஜென்ட் 28 பேரும் கண்டிப்பா கலந்துக்கணும். அன்புள்ள கொண்ட முக்கியத்துவங்களை நாட்டார்கள் அவர் மேடைக்கு வருவதை கற்றுக்கூறும். வாங்க, அந்த நாட்டார் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவதை கற்றுக்கூறை.
கதிரவனை பார்த்து காலையிடும் தோடு பண்டுகளை பார்த்து பூக்களிடம் தோடு இறைவனின் கலயம் இது ஒரு அதிசயம் உலகொரு ஓவியம் என்பேன் அதிலொரு அதிசயம் கண்டேன் கதிரவனை பார்த்து காலையிடும் செழிக்க வேண்டும் மழை பெய்ய வேண்டும் பண்டினாய் பெருக வேண்டும் பானை பொங்க வேண்டும் வாழ வேண்டும் இங்கு வளர வேண்டும் வடமலையா ஜன்னதி போல் போலே தலைக்க வேண்டும் அங்கு போலே நீ வேரோடியே ஒரு செழிக்க வேண்டும் உத்தமழை பெய்ய வேண்டும் ஒரு செழிக்க வேண்டும் உத்தமழை பெய்ய வேண்டும் நான் செழிக்க வேண்டும் நல்லமழை பெய்ய வேண்டும் பட்டி பெருக வேண்டும் மண்பானை பொங்க வேண்டும் பட்டி பெருக வேண்டும் மண்பானை பொங்க வேண்டும் அதில் பொங்கல் எல்லாம் நடந்து வாழ வேண்டும் பூபால ராகங்கள் பாடும் நேரம் தாகம் கொண்ட ஓடை எழுதி பார்க்குமே யாரும் போவாதீங்க உங்களுக்காக இட்லி பானை வந்துகிட்டு இருக்கு பானை மாவு ஊற்றி வைக்கலையே இருந்து சாப்பிட்டு போனாலும் போங்க இல்லை சாப்பிட்டுட்டு ஓரமா இருந்துட்டு போனா போங்க ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டு ஓரமா இருக்கணுமா நடுவுக்கு போங்க குசும்புக்கு அளவு இல்லாம போகுது அரிசி வாங்க தான் நினைக்கிறீங்க ஆமா பைய வச்சிருக்கீங்களான்னு கேளு அரிசி கரைச்சா பாருங்க இல்லைன்னா 2 அரிசி 150 ரூபாய்
உட்காந்து மிளகா காரம் அரைத்தனை கத்து விடு. அடுத்தபடியாக விஸ்வாமித்திராக காலகண்டர் நெத்தத்தர்கள் ஈஸ்வரன் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐந்து தத்துவத்தை சேர்ந்த கோவிந்தசாமி அவர்களுக்கு பொன்னாடை நாடக அமைப்பாளர் எங்களுடைய அருமை மாப்பிளை வல்லக்கூடத்தை சேர்ந்த கனகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மோதிரமா இருக்கும் நினைக்கிறேன். டான்ஸாக நடித்து போதுமணி மற்றும் ஆனந்தர்களுக்கு பொன்னடை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக தேவதா கற்றுக் கொண்டிருக்கூடிய அன்பு செல்வர்களுக்கு அருள் செல்வருக்கு பொன்னடை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அருமை அண்ணன் கீபோர்டு வாசித்துக் கொடுக்கக்கூடிய இளங்கோணவர்களுக்கு பொன்னடை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மிருதங்க வாசிக்கூடிய வெள்ளூரை சேர்ந்த செல்வம்பர்களுக்கு பொன்னடை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பின்னணி படக்கூடிய நரசிங்கம் அன்பர்களுக்கு பொன்னடை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்டர் வச்சக்கூடிய மாப்பிள்ளை கனகராஜ் அவர்களுக்கு பொன்னடை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இன்னும் வரல, என்னன்னு தெரியல. துண்டு ஒண்ணு கடைசியா போடுறதுதான் வரும். மிக சிறந்த முறையில் முன்பாக 3 ரூபாக நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை செந்தல் வடமொழி சேர்ந்த அந்த மாரியப்பனவர்களுக்கு பொன்னடை பெற்று விட்டார்கள். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய ஆண்டிமடன் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. பாஸ்கர் அண்ணன் மேல வாங்க. முத்தலகி சவுண்ட் சர்வீஸ் மிக சிறந்த முறையில் முன்பாக அரிச்சந்திரனாகவும் நடித்துக் கொண்டிருக்கூடிய புதுப்பதி ரவிச்சந்திரனுக்கு பொன்னடை பெற்று விட்டார்கள். ராஜாத்தி அவர்களுக்கு பொன்னடை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மறுமுறை 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 அமைப்பாளர் ஓட்டக்குழு சேர்ந்த கோதிசாமி அவருக்கு பொன்னடை பெற்று கொடுக்கிறார்கள். கோதிசாமி கோதிசாமி கோதிசாமி
வீசுங்க, தூரத்துல வீசுங்க, எல்லாரும் கிடைக்கிற மாதிரி. இந்த பக்கம் தான் கிழக்க போய் எல்லோரும் சந்தோஷமா எல்லா நலமும் பெற்று நீங்கள் நீடூடி காலம் எல்லாரும் ஏஜெண்ட் எல்லாரும் வாழணும் இந்த அப்படின்னு மன சந்தோஷமா உங்களை வாழ்த்துற இந்த ஏஜெண்டுகள், ஊர் மக்கள், தாய்மார்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று மேலும் மேலும் நீங்க வளரணும். அதனால என்றைக்கும் நாங்களும் உங்களை மறக்க மாட்டோம், நீங்களும் எங்களை மறக்காதீங்க. உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த அரிசியை எடுத்துட்டு போய் என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாரும் கேளுங்க ஒரு நிமிஷம். உங்களுடைய பூஜை அறையில மகாலட்சுமி விளக்கு கொளுத்துவோம். மகாலட்சுமி விளக்க கொளுத்தும் போது அந்த விளக்குக்கு அடியில ஒரு 3 அரிசி, ஒரு 5 அரிசி, 7 அரிசி எவ்வளவு கையில கிடைக்குதோ அதை அப்படி வச்சு புதுசா திருநூல் போட்டு நீங்க எந்த காரியத்தை நினைச்சு வேண்டிக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த காரியம் நிறைவேறும். ஆனா தினம் ஏத்தினாலும் சரி, தினம் புது திருநூல் தான் போட்டு ஏத்தணும். ஆமா, பணம் இருக்கிற இடத்துல கொண்டு வச்சிருங்க. அதுக்குன்னு நீங்க கஷ்டப்படாம இருக்க கூடாது. உழைத்தாதான் ஆக்கம் மதமிடாரி செல்லும், ஊக்கம் உடையுமா. யாரு உழைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் அந்த செல்வம் இருக்கும். அதனால போயிட்டு சந்தோஷமா இருக்கு.